இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இனிமே மேகலைக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. அது நல்லதும் இல்ல. எனக்கும் விசாலாட்சி அம்மா ரொம்ப முக்கியம். நீங்க தான் அவங்களோட உயிர். அவங்க ஹெல்த் வேற சரியா இல்ல. அவங்க தாங்க மாட்டாங்க. இத பாரு, என் உசுரே விசாலாட்சி இந்த குடும்பம் வந்தா இன்னொரு முறை அப்படி நடக்காது. நீ கண்டிப்பா என்ன நம்பலாம். ஐயா, என்ன பார்த்து கும்பிடுறீங்க? நான் இந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணாலும் தகும். நான் சின்ன பொண்ணுதான். நீங்க பெரிய மனுஷன். நீங்க எப்பவும் இறங்க கூடாது. உங்க கம்பீரம் கடுகளவு கூட குறைய கூடாது. என்னோட ஆசை எப்பவுமே அதுதான். துளசி, நான் உனக்கு எந்த நல்லதும் பண்ணல. எப்பவும் கோபத்துலதான் இருந்த. ஆனா நீ இந்த குடும்பத்துக்கு குலதெய்வம் மாதிரி நின்னு காப்பாத்துறமா. என்ன இவரு கையெடுத்துலாம் கும்புறாரு? ஐயோ, குலசாமின்னு வேற சொல்றாரு. விட்டா ஆர்த்தி எடுத்து பூஜை பண்ண சொல்லுவார் போல இருக்கே. துளசி, நீ நல்லா இருப்பமா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நல்லா இருமா. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு டீல் போகுதே. என்னவா இருக்கும்? ஜனனிய மலேசியா அனுப்பிட்டு துளசிய மருமகளாக்க போறாரா? ஏதோ தப்பா இருக்கே. சொல்லுங்க சாமி. முகூர்த்த நேரம் பார்க்க ஐயா வர சொல்லி இருந்தாரு. முகூர்த்த நேரமா? யாருக்கு கல்யாணம்? என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. ஒருவேளை காவேரிக்கு கல்யாணம் பேசியாச்சா? என்கிட்ட சொல்லவே இல்ல. என்னெல்லாம் மாப்பிள்ளையாவே மதிக்கிறதே இல்ல. நீங்க அப்படி நடந்துக்கலையோ என்னவோ. சரிதான், உனக்கு தான் முகூர்த்த நாள் பார்க்க போறாங்க. எனக்கா? யார் சொன்னது? மா, என்ன கேட்காம நீங்களா ஏற்பாடு பண்ணீங்கன்னா நான் கழுத்து நீட்டணுமா? எனக்கு கல்யாணமே வேண்டாம் சொல்லிட்டேன். அதையும் மீறி நீங்க பண்ணீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் கண்டிப்பா ஓடி போயிடுவேன். யார் கூட? ஏன் தனியா ஓடக்கூடாதா? ஏண்டி கத்திக்கிட்டு இருக்க? எனக்கே யாருன்னு தெரியல, நீ வேற. ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க? என்னங்க? எங்க கொஞ்சம் கீழே வாங்களேன். வணக்கம் ஐயா. வணக்கம் சாமி, உட்காருங்க. சொல்லுங்க சாமி, என்ன விசேஷம்? நீங்க வர சொன்னதா சொன்னாங்க. வீட்ல என்ன விசேஷம்? நானா? நான் எப்ப சொன்னேன்? அங்கிள் வர சொல்லல, நான் தான் வர சொன்னேன். நேத்து நம்ம போட்டு விட்டு வேலை செய்து போல. எதுக்கு வர சொன்ன? சிவாவுக்கு நான் தானே பொண்டாட்டி. அதுல உங்களுக்கு என்ன டவுட்? அதையே ஏன் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க? நான் எங்க ஃபேமிலி ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். துளசி இந்த ஃபேமிலி தாமா. இங்க இருக்கிற வரைக்கும் சிவாக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க அதை பத்திலாம் பயப்படாதீங்க. ஐயா, அவங்க ஏதோ பெருந்தன்மையா சொல்றாங்க. நீங்க கோவப்படாதீங்க. நான் யாரோ தானே. சிவாவுக்கு நீதாமா வைஃப். அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. எதுக்கு நீ ஐயாவை வர சொன்ன? அதை சொல்லு. நீங்க தான் சொல்றீங்க சிவாவுக்கு நான் தான் ஒய்ஃப்னு. வேற யார் சொல்லணும்? ஜனனி, நீ என்ன சொல்ல வரியோ அதை பட்டுன்னு சொல்லு. அப்போ அவங்க ஏற்பாடுல தான் நடக்குது. ஆமா, வெயிட் பண்ணுங்க. சொல்லுமா. சிவா ஒய்ஃப் நான் தான். ஆனா என் கழுத்துல தாலி இல்லையே. என் கழுத்துல நீ தாலி கட்டணும். துளசிக்கும் உனக்கும் பண்ண மாதிரி பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் கூட்டி பெரிய கல்யாணமா பண்ணணும். அதுக்குதான் முகூர்த்த நாள் பார்க்க நான் இன்னைக்கு ஐயரை வர சொன்னேன். பவானி, நேத்து எங்க அம்மா போட்ட பிட்டு நல்லா வேலை செய்து. ஆமா ஆமா, நல்லா வாங்குன்னு வாங்குறா. ஆனா ஏதோ பிரச்சனை இருக்கு கண்டிப்பா. சிவா, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? மாசம் மாசம் கல்யாணம் பண்ணணுமா? ஊருக்குள்ள இருக்கிறவங்க காரி துப்ப மாட்டாங்க? விசாலாட்சி, வீட்டுல தானே இருக்க. இதெல்லாம் உனக்கு தெரியாதா? ஐயோ, எனக்கு யாரும் சொல்லலங்க. ஜனனி, நீ ஒரு மஞ்ச கயித்தை கட்டிக்கமா. இப்ப என்ன ஆச்சு? பொண்டாட்டியா தானே இருக்கீங்க. உங்களை என்ன ஒதுக்கியா வச்சிருக்காங்க?
ஏன் அது கூட பண்ணுங்களேன். செஞ்சாலும் செய்வாங்க. அவங்க சொல்றதான குடும்ப தலைவர் கேக்குறாரு. அண்ணா ஊருக்கு சொல்லாட்டியும் பரவாயில்லண்ணா, கோயில்ல வச்சு பண்ணிடலாம். பத்மா, யோசிச்சுதான் பேசுறியா? இதுக்கு என்ன தேவை இருக்கு? தாலி கட்டி தானே சிவா கல்யாணம் பண்ணிட்டான். அந்த தாலி இப்போ இல்லையே. ஜனனி, நான் காஞ்சிபுரத்தில் தான் உனக்கு தாலி கட்டிட்டேன்ல, அப்புறம் என்ன? அம்மா சொல்கிற மாதிரி இப்போ மஞ்சள் கயிறை மட்டும் கட்டிக்கோ. தாலிப்பருக்கு போடும்போது மாற்றிக்கலாம். சாமி, நீங்க கிளம்புங்க. தேவைப்பட நான் கூப்பிடுறேன். இருங்க இருங்க, நான் இது கொத்துக்க மாட்டேன். நீங்க எங்கேயும் போகாதீங்க. எனக்கு கல்யாணம் நடக்கணும். நாள் குறிச்சிட்டு தான் நீங்க போகணும். என்ன ஜனனி அவரே எதிர்த்து பேசிட்டு இருக்க? நல்லா இருக்காது சொல்லிட்டேன். அவரே எதிர்த்து பேசுவியா? என்ன தைரியம் உனக்கு? அண்ணன், இதுக்குதான் மலேசியால இருந்து பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தியா? ஏங்க, யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். ஐயா, நீங்கள் கோச்சிக்காதீங்க ப்ளீஸ், கிளம்புங்க. தேங்க்யூ. சரிங்க, நான் வரேங்க. நில்லுங்க. நல்ல நேரம் பார்க்காம நீங்க போக கூடாது. ஜனனி, ஜனனி, நீங்க சொல்ற மாதிரி தாராளமா பண்ணலாம். என்ன டைவர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி சிவாக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணது, அதை யாருக்காவது சொல்லிட்டா, அதனால பொண்டாட்டி இருக்கும் போதே சிவா இன்னொரு கல்யாணம் பண்றாருன்னு சொல்லி போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஹலோ, சிவா எனக்கு தான் முதல்ல தாலி கட்டினாரு. நீதான் ரெண்டாவது, நான் இல்ல. இந்த விஷயம் தெரிஞ்சாலே முதல்ல சிவாவை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. டிவோர்ஸ் ஆகிற வரை உங்களால பொறுத்துக்க முடியாதா? இல்ல உங்க புருஷன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல, சிவா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் ஒன்னும் மோசமான ஆளெல்லாம் இல்ல. இவங்களுக்கு டைவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நானும் சிவாவும் கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஐயரே, நீங்க கிளம்புங்க. நான் கூப்பிடும்போது நீங்க வாங்க. ம். எவ்வளோ நேரம் எல்லாரும் எடுத்து சொன்னீங்க, அந்த பொண்ணு கேட்கல. துளசி ஒரு வார்த்தை சொன்னாங்க, பிரச்சனையே முடிஞ்சு போயிடுது. அப்ப நான் வரேங்கய்யா. சரிங்க. வரேம்மா.